ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா வித்தவுட் நாசில் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு பைப்பிங் கோன் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல ரெடி பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஷார்ப்லேருந்து கொஞ்சமாக கட் பண்ணிடலாம். அடுத்து நல்லா மடிச்சுட்டு அந்த எட்ஜில் வந்து லைட்டாக கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே கொஞ்சம் லைட்டாக கம்மியாக கட் பண்ணிக்கணும். முன்னாடி கட் பண்ணதை விட கொஞ்சம் அந்த பக்கம் வந்து கம்மியாக கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு டிசைன் வரும். இதை நம்ம கேக்கில் விட்டுடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈவனாக ப்ரெஸ் பண்ணுறதை பொறுத்து தான் கரெக்டாக வரும். அடுத்து பார்த்திங்கன்னா அது அப்படியே இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு அதாவது பல்லாக இருக்கும்ல, அந்த நைஃப் வச்சு நம்ம அழகாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெல் வச்சு சாதாரணமாக நம்ம எப்படி யூஸ் பண்ணுற ஜெல் வச்சு நம்ம இது மாதிரி ஒரு டிசைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பைப்பிங் போடுறது தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நான் வந்து தனியாக வீடியோ போட்டிருக்கேன். பட்டர் பேப்பரில் எப்படி பைப்பிங் கோன் போடுறதுன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ இருக்குது, நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் வந்து பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு டிசைன் வந்து இதே மாதிரி தான். அதை அப்படியே நைஃப்பில் வந்து கட் பண்ணிவிட்டு சைடில் இப்போ கட் பண்ண மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டிசைன் வரும். இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு நம்ம இந்த மாதிரி இழுத்து விட்டோன்னா ஒரு அழகான டிசைன் கிடைக்கும். இந்த டிசைன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம கட் பண்ணுறதுல தான் இருக்குது. இந்த நைஃப் வச்சு கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா அதையும் திரும்பவும் கட் பண்ணிவிட்டு மேலே வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து ஃப்ளவர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கும் இதே மாதிரி தான் நாசில் இல்லாமல் பண்ண போகிறோம். இதே மாதிரி லைட்டாக வந்து இந்த எட்ஜில் ஓரத்தில் வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளவர் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வந்து இது டர்ன் டேபிள் வந்து சுற்றும் போது கரெக்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா கரெக்டாக ஃபஸ்ட்டு மேலே ஏற்றிட்டு அப்புறம் கீழே இறக்கணும் அப்படின்னா அழகாக வந்துடும் நமக்கு. இது ஒரு சிம்பிள் ரோஸ் தான். நிறைய விதமான ரோஸ் வந்து நம்ம சேனலில் போட்டுகிட்டே இருக்கோம். ஒவ்வொரு கேக் செய்யும் போதும் ஒவ்வொரு விதமான ரோஸ் வந்து ரெடி பண்ணுறோம். தொடர்ந்து எல்லா வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதோட ஐடியாஸ் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாசில் இல்லாமல் எப்படி டிசைன் பண்ணுறதுன்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அந்த வீடியோவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியாஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.